ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த WTC ஃபைனலோட 3வது நாள் முடிஞ்சு போயிருந்திருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஜெயிக்கிறதுக்கு 69 ரன் தான் தேவைப்பட்டிருக்கு. என்னால போன நாள் ரிவ்யூ போட முடியல. ஆனா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டேன். நேத்தி ராத்திரின்னு பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியா ஒரு 218 ரன் லீட் எடுத்திருந்தா. நான் இன்னும் ஒரு 22 ரன் அடிச்சா ஜெயிச்சிடுவான்னு நெனச்சேன். ஏன்னா, பொதுவா பார்த்தா அந்த டேஸ் 2, 3 அண்ட் 4 லார்ட்ஸ்ல இட் வில் பி ஈசியர் டு பேட் கம்பேர் டு டே 1 அண்ட் டே 5 நான் அது ப்ரீவியூலயே நான் சொன்னேன். ஆனா நேத்தியோட பேட்டிங்க பார்த்தா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா முதல் செஷன ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் 17 ரன்க்குள்ள 5 விக்கெட் விட்டா. ஆஸ்திரேலியா 73 ரன்க்கு 7 விக்கெட் விட்டா. அதுக்கப்புறம் ஸ்டார்க்கும் கேரியும் ஒரு 100 ரன்ஸ் கம்பைன்டு அடிச்சுட்டு, தென் தே காட் தெம் டு சம் பொசிஷன் ஆஃப் சேஃப்டி. அதனால தான் நான் 22 ரன் தான் அடிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா போன நாள்ல இட் ஷுட் ஹவ் ஈஸ்ட் அவுட். பட் 2 டீமுமே சரியா பேட்டிங் விளையாடல. நான் இன்னைக்கும் சரியா விளையாட மாட்டாளோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த முதல் விக்கெட் விழுந்த உடனே தென் வி சா தி கண்டிஷன்ஸ் அட் ஈஸ்ட் அவுட் சம்வாட். இந்த 4வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச உடனே சொன்னா அதை 35% சீ மூவ்மெண்ட் குறைஞ்சிருந்திருக்கான். ஸோ அதை பார்த்தோம். ஆனாலும் அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட்னு பார்த்தோம்னா, ஸ்டார்க் கேரி பார்ட்னர்ஷிப் மாதிரியே ரொம்ப டிஃபென்சிவா இருந்தா சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு 2, 3 ஃபீல்டர் பவுண்டரியில தள்ளிட்டு, அப்புறம் கடைசி இப்ப ஸ்டார்க் விளையாடுறார். பார்த்தா டீப் பாயிண்ட் ஒரு அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறார். ஸோ அவளுமே அந்த 50 ரன் கூட வந்ததுனால, அந்த அந்த டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ்னால தான் அந்த முதல் நாள்லயே இந்த செகண்ட் செஷன் தே லாஸ்ட் அவுட் ஆன் இட். இப்ப தள்ளி தள்ளி விளையாட விட்டா. The 282 because the conditions at east out they had a chance. ஆனா சரியா பேட்டிங் விளையாடுவாளான்னு சந்தேகமா இருந்தது. இப்ப ரயன் ரிக்கில்டன் அவுட் ஆயிட்டார். நான் திருப்பியும் சொல்றேன். இப்ப டீன் எல்கார் இந்த இந்தியா சீரீஸ் அந்த கடைசி மேட்சுக்கு அவரும் ரிட்டையர் ஆயிட்டார். அவர் ரிட்டையர் ஆகலைன்னா டீன் எல்கார் ஓப்பனிங் ரயன் ரிக்கில்டன் நம்பர் 6 வந்திருக்கலாம் அஹெட் ஆஃப் கைல் வெரேனே. ரிட்டையர் ஆனதுனால ரிக்கில்டன் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஓப்பனிங்ல. 41 ஆவரேஜ் பிஃபோர் திஸ் மேட்ச். 0 50s 2 செஞ்சுரிஸ். அந்த கன்சிஸ்டன்சி இன்னும் அவருக்கு வரல. அவர் எல்லா பந்தையுமே அடிக்க பார்ப்பார். 2 ஹாஃப் வாலி இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டார்க் போட்டோன்னே எஸ் காட் அவுட் சீப்லி. அதுதான் ஒரு டோனி டிசோர்சி மாதிரி ஒரு ஆளை ஓப்பனிங் இறக்கிட்டா they can play Rickilton down the order where with his destructive capabilities he can fare better in terms of consistency and impact. அதான் நான் பண்ணுவேன். அப்புறம் வியான் முல்டர் இந்த இன்னிங்ஸ்ல ஒரு 27 ரன் அடிச்சிட்டார். நான் அவரை குறை சொல்ல அவுட் ஆயிருந்துமே அவரை குறை சொல்ல மாட்டேன். பட் 27 ரன் அடிச்சுட்டார். த கண்டிஷன்ஸ் அட் ஈஸ்ட் அவுட் அட் ஃபேர் பெட்டர். இந்த டேவிட் பெடிங்கம் நான் போன இன்னிங்ஸ்லயே என்ன சொன்னேன், அவருக்கு நம்பர் 6 இறக்கிட்டு அவர் தான் 45 ரன் அடிச்சார். அவரே நம்பர் 3 இறக்கியிருந்தா he would have scored that at least at 45 again according to me. அதனால திருப்பி வியான் முல்டர் அமிச்சான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த 143 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்னால அந்த ஒரு ஒரு முடிவு டஸ் நாட் சீம் டு ஹவ் ஹர்ட் தம். இப்ப ஸ்டீவ் ஸ்மித் இந்த பபூமாவோட கேட்சை பிடிச்சிருந்தா இட் குட் ஹவ் பீன் அ டிஃபரண்ட் ஸ்டோரி அட் 76 for 3. இதனால தான் நான் சொல்றேன் அப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இது எவ்வளோ நாளைக்கு அப்படி பண்ண போறான்னு எனக்கு தெரியல. பட் வெரி குட் பார்ட்னர்ஷிப், குரூஷியல் பார்ட்னர்ஷிப். எய்டன் மார்க்ரம் அப்பக்கப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல ரன் அடிக்கிறச்சே பிளேஸ் சம் வெரி குட் இன்னிங்ஸ். இந்தியா கிட்டே அந்த டஃப் பிச்ல பார்த்தோம். அந்த 106 ரன் அடிச்சுட்டார். இந்த மேட்ச்ல 102 நாட் அவுட். நான் ரிக்கில்டனுக்கும் சொல்ற மாதிரி ஐட் மச் ப்ரிஃபர் ஹிம் டு பேட் அட் 5 அண்ட் ரிக்கில்டன் அட் 6. இப்ப ஓப்பனர் அவ்வளோ இல்லாததுனால டோனி டிசோர்ஸையும் விளையாடல. அதனால ஈடன் மார்க்ரம் ஓப்பனிங் அப்பக்கப்ப விளையாடுறார். ரிக்கில்டனும் ரொம்பவே அப்பக்கப்ப விளையாடுறார். ஸோ யூ காட் அ குட் talented players, but they're not able to be consistent because they're playing in a position that doesn't favor them. அதனால்தான் இந்த ஃபைனலுக்கு அப்புறமா அவ இந்த மேட்ச் எனக்கு ஜெயிச்சிருவான்னு தான் எனக்கு தோன்றுது. இந்த ஃபைனலுக்கு அப்புறமா they should look to get in 2 openers so they can push back ஈடன் மார்க்ரம் and ரயன் ரிக்கில்டன். பவுமாக்கு அடிக்கடி ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிலாம் வந்திருக்கு. அப்பயுமே அவர் 2 எல்லாம் ஓடினார். இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் இன் திஸ் டெஸ்ட் சைக்கிள். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்பயுமே his place has not been something which should have been scrutiny according to me. எனக்கு எதுனாலையும் அவர் காட்டினார். ஸோ 213 for 2
ஆஸ்திரேலியா பவுலிங்னு பார்த்தோம்னா, நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பவுலிங்க்கே நான் என்ன சொன்னேன், இப்ப கம்பேர் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 2 பவுலர் இருக்கான்னு சொன்னேன். ரபாதா அண்ட் யான்சன் அட்டாக்கிங் பவுலர்ஸ். இந்த வியான் முல்ர வந்து ஒன்ஸ் யூ கெட் செட் அஸ் அ பேட்டிங் சைட் இஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் யூன்னு பார்த்தோம். ஹி அவுட் போல்ட் ஹிஸ் கேப்பபிலிட்டிஸ் இன் திஸ் மேட்ச் கிவன் த கண்டிஷன்ஸ். 2வது இன்னிங்ஸ்ல 1 for 18 in 8. முதல் இன்னிங்ஸ்ல வந்து நன் ஃபார் 36 in 11. முதல் 6 ஓவர் 6 ரன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வெண்ட் அட் 6 an over. கேஷவ் மகாராஜ் தே அண்டர் போல்டு சிங்கிளா கொடுத்துட்டு இருந்தா. அதாவது இந்த டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ்னால தே அலோட் த சம் பார்ட்னர்ஷிப்ஸ் டு டெவலப். அதுக்கப்புறம் லுங்கியின்கிரி வந்து இந்த 3 for 38 in 12 2.92 எக்கானமின்னு காட்டுறது. அவர் வந்து இந்த ஸ்டார்க் ஏசல்வுட் பவுண்டரிக்கு அடிச்சோடனே ரன் எடுக்காததுனால இந்த எக்கானமி ரேட் 4 ரன் வந்து அண்டர் 3க்கு குறைஞ்சி போச்சு. ஸோ இன்னும் நான் அவரை விளையாடிருந்திருக்க மாட்டேன். யூ காட் 2 bowlers. இந்த கேஸ்ல நான் திருப்பியும் சொல்றேன், ஜோஷ் ஹேசல்வுட் வந்து இஸ் நாட் ஃபிட். அவர் வந்து அந்த நான் போலிங் இன்னைக்கு வந்து இடின் டூ டு அஸ் மச் அவன் எக்ஸ்டென்ட். அந்த முதல் நாள்ல பார்த்தோம்னா அந்த நான் போலிங் சீக்கிரமா கொலாப்ஸ் பண்ணி ஹி வாஸ் லஞ்சிங் த பவுலிங் ஃபார்வர்ட். ஏன்னா அந்த 133 ஸ்பீட் கன் பொதுவா தாண்டல. யூ லுக்கிங் டு ஜஸ்ட் கெட் த சி மூவ்மெண்ட் ஆஃப் த விக்கெட். ஓகே, பந்து அலையிறது நம்ம பாட்டுல அந்த ஒரு லெங்க்ல போட்டு சமாளிச்சுடலான்னு அப்படி போட்டார். ஆனா அந்த ஆர்சிபிக்கு ஓடி வந்த மாதிரி அந்த ஹேசல்வுட்டை நான் பார்க்கல. மிச்சேல் ஸ்டார்க் வந்து எல்லாருமே அந்த 2 விக்கெட் எடுத்தவொடனே ஆகும்னா 2 for 10 in 7. அதுக்கு அடுத்த நாள் ஒரு ஓவருக்கு 6 ரன் கொடுத்தார். இந்த இன்னிங்ஸ்ல வந்து 5 ரனுக்கு மேல. அதனாலதான் நான் ஸ்காட் போலண்ட் எவ்ரி ஒன் இஸ் ஃபிட் விளையாடணும்னு சொன்னேன். கேட்டா ஸ்டார்க்கு 58 ரன் அடிச்சேருன்னு சொன்னா ஸ்காட் போலண்ட் போனதா அந்த சவுத் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸை 110 ரன் தாண்டிந்திருக்க மாட்டா. ஒரே ஒரு பவுலர் பேட் கமின்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விக்கெட் எடுக்கணும்னா பேட் கமின்ஸ் உத்தரவுதான் பண்ண முடியும். ஜோஷ் ஹேசல்வுட் நாட் ஃபிட். மிச்சல் ஸ்டார்க் கன்சீடிங் ரன்ஸ். நேத்தன் லேன் வந்து கன்சிஸ்டண்டா என்ன லெங்த் போடணும் அந்த பிச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்சோ வித் லேக் ஆஃப் பவுன்ஸ் இஸ் நாட் ஹெல்பிங் ஹிம். ஆஸ்திரேலியா அந்த பவுன்ஸ் இருக்கும் அவருக்கு போடுறதுக்கு. ஸோ பியூ வெப்ஸ்டர் இஸ் எ கண்டெய்னிங் பவுலர். ஒரு விக்கெட் கூட அவரால் எடுக்க முடியாது. ஸோ ஒரே ஒரு பவுலர் பேட் கமின்ஸ் வச்சுட்டு இந்த 69 ரன் டிஃபெண்ட் பண்ண பார்க்க போறா, விச் ஐ டு நாட் திங்க் தே வில் டூ. அதுக்கப்புறம் பார்த்தா கேமரூன் கிரீன் திருப்பி நம்பர் 3ல விளையாடுறா. நான் வந்து அந்த நாளைக்கு முடிஞ்ச உடனே நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா அதை பத்தி சொல்றேன். ஆனா இந்த டீம் செலெக்ஷன் தப்பா பண்ணா அண்ட் தட்ஸ் ரீசன் வை தேர் ஆன் த வெல் ஆன் த பேக்வுட் இன் திஸ் மேட்ச். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து சீக்கிரமாவே மேட்ச் முடிஞ்சிடும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹோப்லி தே கேன் கெட் ஓவர் த லைன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.